ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் தோசை பிரசாதம். இது ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து கொடுக்குற பிரசாதம். இது சம்பாரா தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து பச்சரிசி ரைஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது நான் வந்து உடச்சது வச்சுட்டுருக்கேன், குருணை மாதிரி வச்சுட்டுருக்கேன் நான். நீங்கள் முழுசாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள். அப்புறம் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். கருப்பு உளுந்து தான் வேணும், வெள்ளை உளுந்தில் பண்ண மாட்டாவா, அதனால் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். உங்கள்கிட்ட உடச்சது இருந்தாலும் சரி, இல்லை முழுசாக இருந்தாலும் சரி. எங்கிட்ட இப்போ முழுசாக தான் இருக்குது, ஸோ நான் முழுசாக தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நீங்கள் இதில் வந்து தோலியெல்லாம் எதுவுமே இது பண்ண வேண்டாம். தோலியில் தான் ஃபுல் ஸ்ட்ரென்த்துமே இருக்குது. ஃப்ளாவினாய்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால தோலியோடு தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் நம்ம. ஸோ அதனால் நான் வந்து இப்போது இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஒரு 4 to 5 hours ஆர் ஓவர் நைட் சோக் பண்ணி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காத்தால் இதை எடுத்து நல்லா அரைச்சிடணும். நல்லா நைஸாக எப்பவும் போல் அரைச்சி புளிக்க வைக்கணும். பாருங்க, நான் இப்போ வந்து ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சுருக்கேன். நான் நல்லா புளிச்சு வந்துருக்கு. ஆக்சுவலி பாருங்கள் எவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக மாவை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்கணும். அவள் வந்து அப்படி தான் கெட்டியமாக தான் கொடுப்பா. இப்போ இந்த மாவு ரெடியாக எடுத்து இப்போ நம்ம அடுத்தது இதுக்கு வந்து தாளித்து கொட்டணும். அது நம்ம என்னன்றதை பண்ணலாம். தாளித்து கொட்டுறதுக்கு நான் அடுப்பில் இது போட்டுருக்கேன். பாருங்க, எண்ணெய் நெய் ரெண்டுமே தாளித்து கொட்டிக்கலாம். நான் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கிறேன். நான் நெய்யும் கொஞ்சம் விட்டுக்கிறேன். கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்கோசரம் தான் நான் நெய்யும் விட்டுக்கிறேன். விட்டுந்து தாளித்து கொட்டிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் போதும். இது வந்து அவள் வந்து தாளித்து கொட்டுறதுல வந்து வெறுமனை மிளகு ஜீரா பொடியும் சுக்கும் தான் போடுவாள். நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கட்டும், நமக்கு வந்து க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போடுறேன் நான். அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். பட் ட்ரெடிஷ்னலாக நாங்கள் கோவிலில் கொடுக்குற மாதிரியே வேணும் அப்படின்னாக்கா கடுகு உளுத்தம்பருப்புலாம் தேவையில்லை. நம்ம வந்து வெறுமனை மிளகு ஜீரகத்தை கூட நான் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். நான் 1-2 பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதோட சுக்கு பவுடர் தான் மெயினாக வேணும். சுக்கு பவுடரும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் நமக்கு அவசரம் அப்படிங்கிறதுனால நான் வந்து முந்திரி பருப்பும் உடச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து இது காயட்டும். நம்ம வந்து இப்போ வந்து கடுகு வந்து வெடிச்சுட்டுருக்கு. கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதெல்லாம் ஆப்ஷன் தான். இதெல்லாம் போட மாட்டா, ஆனால் நான் எனக்கு வேணுங்கிறதுனால போட்டுக்கிறேன் நான். அவ்வளோதான். இதோடையே இந்த முந்திரி பருப்பையும் போட்டுக்கிறேன். இது வந்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலையோடைய பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையும் 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். அதோட முக்கியமாக சுக்கு பவுடர். இதை வந்து அதோட கலந்துக்கலாம் நம்ம. இதோட அடுப்பில் கல் போட்டுக்கலாம். கல்லும் காயட்டும் சைடு. பாருங்க, அடுப்பில் கல் காஞ்சிடுத்து. நான் வந்து தாளித்து கொட்டினது எல்லாமும் இதில் விட்டாச்சு. நம்ம இப்போ இதை வந்து இதில் விடலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்கணும். எஸ்பெஷலி நெடுவில் வந்து ரொம்ப கெட்டியமாக இருக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி கலக்கவே வேண்டியதில்லை. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் மூடி வச்சுடுறேன். கொஞ்சம் குக் ஆகட்டும். இது பொறுமையாக தான் குக் பண்ணணும். சின்னதில் வச்சுன்னு தான் குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வரும் உங்களுக்கு.
பாருங்க, எடுத்துடுறேன். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுத்து, திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா இதுவும் குக் ஆகட்டும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த மாதிரி பொறுமையாக தான் குக் பண்ணணும். ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு இது. பாருங்க, ரொம்ப நல்லா வந்து குக் ஆகிருக்கு. நல்லா இங்கே எல்லாமே நல்லா குக் ஆகிடுது. நல்லா ப்ரௌன் கலராகவும் இருக்குது. இப்போ நம்ம இது வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத விட்டுக்கலாம். அப்படின்னா 2 மட்டும் வாட்டு காட்டுறேன். நம்ம வந்து இதை வந்து எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை. தோசை வாக்குற மாதிரி இது பண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா திக்காகவும் இருக்குது. இதுதான் சம்பாரா தோசை, கோவிலில் பிரசாதமாக கொடுக்கறது. இதுக்கு நம்ம வந்து சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இவள் வந்து நான் வந்து முழுசாக வச்சுருக்கேன். அவள் 4ஆக கட் பண்ணி கொடுப்பா. பாருங்க, எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டுன்னு பாருங்க. எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தேன்னா, பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குது. இப்படி தான் கொடுப்பா. இதை வந்து அவள் 4ஆக கட் பண்ணி வேற கொடுப்பா. நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப ஹெல்தியானது. பிளாக் உரத் தால் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பொண்ணு குழந்தைகளுக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு, போன் க்ரோ ஆகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டீனேஜில் இருக்கிறவாளுக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். களின்னு பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டா. அதுக்கு இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணி கொடுத்துட்டாக்கா சாப்பிட்ருவா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.